மத்திய பிரதேசத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு மகள், ஆண்டவர் எவ்வளோ பாடுகள் மத்தியில் அடிக்கடி கால் பண்ணுவாங்க, ஆண்டி அம்மாவுக்கு ரொம்ப முடியல, அம்மாவுக்கு ரொம்ப முடியல, எல்லாம் படுக்கையில் அம்மாவை க்ளீன் பண்ணணும், அவங்க ஹஸ்பண்ட் படுத்துட்டார், பாஸ்டர் வீடு விசிட்டிங் போகணும், ஊழியத்தில் போய் நிற்கணும், அவருக்கு முடியல, திடீர்னு அவருக்கு ஒரு ப்ராப்ளம், கை குழந்தைங்க, எப்படி இதை எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த பிள்ளை மைண்டு முழுவதும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. நான் சொன்ன, பயப்படாதம்மா, பாடுகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். நேற்றைய தினத்தில் அவங்க அம்மா ஜூன் மந்தில் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, அவங்க ரொம்ப கையில் பொருளாதாரத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம இந்த பட்டணத்தை போல் அங்கே இல்லை. இந்தி பேசுகிற மக்கள் ஒரு சிலர் தான் ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அம்மாவுடைய பாடியை அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்களாம், கீழே வைக்கலாம், அவர்களே கழுவுனாங்களாம். பாருங்கள், நம்ம தமிழ் மக்கள் கூட இல்லை, அது இந்தி பிரதேசம். அந்த மக்கள், அந்த ஹவுஸ் ஓனர், அதெல்லாம் அவங்க புண்ணியமாக அவங்க நினச்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய தாயாருடைய உடம்பை கழுவி அவங்கள அழகாக அதில் படுக்க வைத்து அவங்களே மாலையை வாங்கிட்டு போட்டு எல்லா வருகிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைக்கு இருந்த ஒரு ஆதரவு அம்மா தான். அந்த அம்மா இழந்துட்டு சிக்கா இருந்தாங்கன்னெலாம் இல்லை, அம்மா இல்லை. இப்போது அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த ஹவுஸ் ஓனர் வருகிறவங்களுக்கு எல்லாருக்கும் காஃபி போட்டு, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்து, அந்த பாடியை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் 4 பேர் சுமந்துட்டு போனாங்களாம் கல்றைக்கு. அவங்க சொன்னாங்க, பெரிய மிராக்கல் ஆண்டி,